ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் யுனைடெட் ஸ்டுடியோ. இன்றைக்கி இது நம்ம கிளாஸ் வந்து 4வது கிளாஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கிளாஸ் ரவுண்டு, லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ், வேவ் லைன்ஸ் அண்ட் ஸ்பைரல். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேசிக் லைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன பண்ணோம்? ஷேப்ஸ் வரைஞ்சோம். லைக் ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கான ஷேடு, லைட் அண்ட் ஷேடோலாம் பண்ணோம் இல்லையா? ஸோ இது ஷேடோ அது இதெல்லாம் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? போன கிளாஸில் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஹெட்டு வந்து எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஹலோ, ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு கொடுத்தான் இல்லைங்களா? இல்லையா? அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதுக்கும் அதுக்கும் பொருந்தமாக தெரியாது, இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்கிறேன். டாபி கூட இல்லை, அவள் இருந்தால் டார்ச்சர் டென்ஷன் ஆகும். அதாவதுங்க, தோற்று போகிறவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கும், ஜெயிக்கிறவங்களுக்கும் வரலாறு இருக்கும். இந்த வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்போவுமே எந்த காலத்துலேயுமே எந்த வரலாறும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இறங்கி ஒரு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ராயிங்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்றில் முயற்சி பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இதை வரைஞ்சோம் இல்லையா? ஸோ ஒன்று முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றி கிடைக்கும். வெற்றி அடையிறதுல பல சிரமங்கள் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் ரொம்ப எளிமையாக கிடச்சிருச்சுன்னா அந்த வெற்றி என்ன சொல்லலாம், நிலைக்காது. அதோட வெற்றியோட அருமை நமக்கு தெரியாது, அந்த சக்ஸஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு புரியாது. கஷ்டப்பட்டு நம்மளுடைய உழைப்பு கொடுத்து அதுக்காக நல்லா முயற்சியும் பண்ணி வர கிடைக்கிற ஒரு சக்ஸஸ் வந்து நிலையானதும் கூட, அதுக்கு நம்ம கேப்பபிளான ஆளும் இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு ரெக்வஸ்ட்டு, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக இந்த கிளாஸுக்கு வர்றவங்க, தயவு செஞ்சு ஆல்ரெடி நம்ம த்ரீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் லைன்ஸு, ஷேப்ஸு அண்ட் ஹெட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் அது அந்த 3 கிளாஸையுமே பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கிளாஸை வந்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஹெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அதில் நம்ம டீட்டெயிலெலாம் பண்ணல. ஸோ லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, டீட்டெயில் போகலாம். டீட்டெயில் போகும்போது நான் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலெலாம் சொல்ல வரல, சரியா? ஒவ்வொன்றா நம்ம முகத்தில் இருக்கிற என்ன சொல்ல உறுப்புகள் அல்ல, ஒவ்வொன்றா நம்ம வரைஞ்சி அதை பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா முழு ஃபேஸோட டீட்டெயிலுக்கு நான் கொண்டு போகிறோம்ல. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கண். இந்த கண் வந்து எப்படி வரையிறது? நிறைய பேர் புதுசாக வரைவங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம காமெடியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்த்துருப்போம். சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம எதுவும் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ப்ராப்பராக அவங்க கற்றுக்காமல் அவங்களா முயற்சி பண்ணி வரைகிறது, அதுவும் ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனோட அழகாக ஒரு கண் வரைகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஸோ அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா ஆண்கள் கண், பெண்கள் கண், குழந்தைகள் கண், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வேறு இருக்கும், சரியா? ஸோ இப்போதைக்கு ஒரு ஹியூமன் கேரக்டரோட கண்ணை வரைகிறதுக்கான கிளாஸ் இது, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிள்
ஐஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஓகே, ஒரு வெர்டிக்கல் லைன், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் சென்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஒரு ஐஸ் பிளான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஐ வரப்போகுது இதில். ஸோ இப்படி, ஓகேங்களா? இதில் சாக்கெட் லைன் இங்கே தான் வரும். ஸோ 2 ஐக்கு மத்தியில் இருக்கிற அந்த நெத்தி போட்டு வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். இது வந்து நோஸ் வர ஐடியா. சரிங்களா? ஸோ இப்போது இங்கே இது ஐபால், இது ஐபால். சரிங்களா? இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில் ஐபால். ஐப்ரோவை ஃப்ரீஸ் பண்ணும். ஓகே, இந்த ஐப்ரோ. சரிங்களா? இங்கேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணால் இந்த ஸ்பாட் இப்படி டிஸ்பிளே லைன். ஸோ இது ஐலிட், அப்பர் ஐலிட், இங்கே அப்பர் ஐலிட். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்களா, இந்த 2 ஐக்கும் இடையில் இந்த பால், இந்த ஐயோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான். அதையும் மறந்துடாதீங்க. ரொம்ப பக்கிட்டவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப தூரமும் போட்டுறக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் மிடில் ஒரு ஐஸ் ஓரளவுக்கு கேப் வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். அப்புறம் லோயர் ஐலிட், லோயர் ஐலிட், ஐரிஷ். சரிங்களா? தெரியுதா? இப்போது ஒரு உருவத்தோட ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஐஸ், 2 ஐஸும் இதை வந்து இதுக்கப்புறமா நம்ம வந்து டீட்டெயில் பண்ணலாம். சரிங்களா? இது புரியுதுங்களா? ஈஸி தானே, பண்ணிடலாம்ல. ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு பண்ணுங்கள். சிம்பிள் தானே. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு,
ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இப்படி. இது இதோட ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது மிடில் 2 ஐஸ்க்கும் உள்ள கேப் தான் இது, ஓகேவா? ஸோ இது 2 ஐஸும் ஐலைட்டுக்கான இது லைன் இது, ஓகேவா? பாருங்கள், இது இதில் 2 லைன் போட்டோமா, இது இங்கே ஐரிஷ், ஓகேவா? இது அப்பர் ஐலைட், ஓகேவா? லோயர் ஐலைட், சரியா? இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணோம்? எப்படியா? இது வந்து இங்கே நோஸ் இங்கேருந்து நோஸுக்கு வந்துடும், சரியா? இங்கேருந்து இந்த அப்பர் பாலுக்கு மேலே இருந்து ஐப்ரோ வந்துச்சா, இந்த பாலுக்கு மேலே இருந்து ஐப்ரோ வந்துச்சா, அவ்வளோதானா? ஸோ இதுதான் ஒரு ஐக்கான கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ரண்ட் ஐக்கான கன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிளாக, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு ஆங்கிள் நம்ம இது ஃப்ரண்ட்டு பார்த்தோமா, 3/4 ஒன்று பார்க்கலாமா? 3/4 சேம் 3/4 தான். ஓகே, ஸோ இதில் நாம் 3/4ங்கிறதுனால ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நான் இதில் சொல்லியிருக்கோம்ல, இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஷேப்ஸ் வரையும் போது எப்படி வரைஞ்சோம், இப்படி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் போனால் என்ன ஆகும்? இதோட விட்த்தும் இதோட இதுவும் குறையும்ல, இப்படி குறையும்ல இந்த டிஸ்டன்ஸ் போனால். இது ரெண்டும் ஒரு வேல்யூ தான், பட் இது டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், இது குறையும், இதாகும்ல. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 3/4 வரும்போது ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ஓகே? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் போடும்போதே, இந்த லைன் போடும்போது கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது நோஸ் லைன், நோஸ், சரிங்களா? இங்கேருந்து இது நோஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் பால், இதுதான் ஹை பால். நாங்கள் போடும்போது இது கொஞ்சம் சிறுசாகவும் இது கொஞ்சம் பெருசாகவும் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இங்கேருந்து வரும்போது அப்பர் ஐலைட், இது லோயர் ஐலைட், ஓகே? ஸோ இது இப்படி, சரிங்களா? அதே போல் இங்கே அடுத்த ஐஸ், ஸோ இந்த ஐ ஓவர்லாப் ஆகுது பாருங்கள் இங்கே, சரி? ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து இப்படி இருக்கும், இந்த லைன் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஐப்ரோ, இங்கேருந்து இந்த ஐப்ரோ,
இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு 3/4 கிடைக்குமா? ஐரிஷ். ஓகே, பாருங்க. ஓகேவா? இப்போ சாரி 3/4. ஸோ இது உங்களுக்கு தெரியுதா? த்ரீ ஃபோர்த்து. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டு 3/4. இப்போது ஒரு ப்ரொஃபைல் வரையுமா? 3/4 அப்புறம் என்ன வரும் நமக்கு? ப்ரொஃபைல் தானே. ஃப்ரண்ட்டு 3. ஹலோ. ஸோ எந்த ப்ரொஃபைல் கூட வரைஞ்சிட்டேன், பட் வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை நான் மறுபடியும் வரைகிறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், the profile. Okay, அது ஐரிஷ், அப்பர் ஐலிட். இங்கே வந்து நான் ஐப்ரோஸ் போடுறேன். இதே போல் இங்கேருந்து வரது லைனில் இருந்து ஐப்ரோ. சரிங்களா? இது ஐலாஷ். இது நோஸ் லைன். இது ஜாக்கெட் லைன் சொன்னீங்களா? இங்கே இது. ஓகே, ஸோ ஒரு டீட்டெயில் ஐஸ் கூட நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ஷேடோவெல்லாம் பண்ணி ஒரு ஐஸ் வரைகிறேன். அதை பாருங்கள், ஒரு ஐஸ் வரைகிறேன். இதுக்கும் நம்ம இந்த சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஐபோல் இதில் வருது. அப்படியே அதோட சென்டர் இது இல்லைங்களா? ஸோ இப்படி வந்துட்டு பிறகு ஒரு பால் மாதிரி தெரியுதா? நம்ம ஷேப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பியர் வந்து பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஏறக்குறைய அந்த மாதிரி தான். சரி, இங்கேருந்து இந்த இடத்துல மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலிட் இருக்கிறதுனால இந்த லைட் வரும்போது ஷேடோ இந்த இடத்துல வந்து டார்க்காக இருக்கும். ஸோ
ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணி கரெக்டாக பண்ணணும். இந்த ஹைலைட்டு இந்த லைட் இப்படி வருதுன்னாக்கா இந்த இடத்துல மேலே ஹைலைட் இருக்குல்ல, லைட் வரும்போது ஹைலைட்லேருந்து ஷேடு வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஐஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஐயில். இந்த ஏரியாவில் டார்க்காக பண்ணிக்கணும், ஏன்னா அப்பர் ஐலேருந்து ஷேடோ வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஐலேஷ் இப்படி தான் போடணும். இப்படி இங்கே லேஷ் ஓகே. அதே போல் அப்பர் ஐலேஷ் அப்பர் ஐலேஷ் சும்மா இதுவாக டக்குன்னு எல்லாம் போட்டு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். ஸோ இங்கே அப்பரில் இருந்து வர்றதுனால இங்கே ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். இதோட ஷேடோ அப்பர் ஐலோட ஷேடோ. எப்பவுமே பெண்களுடைய ஐ போடும்போது கொஞ்சம் க்யூட்டாக, அதே சமயம் இந்த ஐப்ரோ வந்துட்டு ரொம்ப திக்காகலாம் போடக்கூடாது, தின்னாக போடணும். ஆம்பளைங்களோட ஐப்ரோஸ் வரையும்போது நல்லா தடிமனாக போடலாம். இதே தான், இது பாலில் தான் அந்த ஐஸ் வரும். அப்படி நான் வந்து ஒரு ப்ரொஃபைலில் வரைகிறேன், சரிங்களா? வரையும்போது இப்படி இருக்கும். ஐ வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ். ஸோ ஐ க்ளோஸ் ஆகிருக்கு, இப்படி தான், இங்கே தான் இருக்குது. ஸோ ஐ க்ளோஸ் இப்படியே. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 ஐஸ் வரைஞ்சி காட்டுறேன், சரியா?
ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த வட்டமெல்லாம் போட சொன்னேன், நீங்கள் போடுறீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த லைன் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள். இதையும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தான் வரையணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வேறு ஒரு நோஸ் பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்டில் பேசி சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. பாய்.